இருக்கிறார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 2வது அணு உலையில் பராமரிப்பு பணிகளுக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்படுவதால் 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் 1000 மெகாவாட் மின்திறன் கொண்ட 2 அணு உலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2வது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் வருடாந்திர பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் அடுத்த 60 நாட்களுக்கு மின் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் ஒரு நாள் மின் தேவை 21,000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக உள்ள நிலையில் 562 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்படுவதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அறிஞர் அண்ணா குறித்து உண்மைக்கு மாறான கருத்துக்களை பேசிய விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாடி இருந்ததாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் உண்மைக்கு மாறாக அண்ணாமலை பேசியதாக கூறி அவருக்கு எதிராக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக 60க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். கடலூரிலிருந்து தாம்பரம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராமம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் ஏறி கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த 60க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ரசாயன கழிவுகளால் 50 அடி உயரத்திற்கு நுரை குவிந்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வரும் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆற்றில் அதிக அளவில் ரசாயன கழிவுகள் கலந்துள்ளதால் தண்ணீர் நுரை பொங்கி கரையோரத்தில் மலை போல குவிந்துள்ளது. இதனால் ஆற்றங்கரையோரமாக உள்ள விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 50 அடி உயரம் வரை தென்னை மரத்தை நுரை ஆக்கிரமித்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ரசாயன கழிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். அடிக்கு மேலே இருக்கு. அந்த காற்று அடிச்ச உடனே பூத்தோட்டம் காலிஃப்ளவர் தோட்டம் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த 2 ஏக்கர் நிலம் பண்ணிக்கிறேன். நான் கடன் பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி அந்த தண்ணி எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்கு. அதை அரசாங்கம் ஏதோ அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். டேம்ல தண்ணி அரைக்குறை திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போச்சு. தென்னை மரம் அளவுக்கு 50 அடிக்கு மேல தண்ணி வந்துடுச்சு. இளநீர் கூட அறுக்க முடியல சார். எல்லாம் போயிடுச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டிருந்தா அது போயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. அரைக்குறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயக்காரருக்கு உதவி பண்ணி கொடுங்க சார். சென்னை திருவல்லிக்கேணி அரசு மாதிரி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் போதிய அளவில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும் 5 ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க விடியா திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இல்லம் தேடி கல்வி என விடியா அரசு வெற்றி விளம்பரம் செய்து வருவதாகவும் அவர்கள் கடுமையாக சாடியுள்ளனர். வாரிசு அமைச்சர் உதயநிதி தொகுதியில் உள்ள அரசு பெண்கள் பள்ளி மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் பெண் கல்விக்கு விடியா அரசு அளிக்கும் முக்கியத்துவமா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி கீழே போட்டு உடைத்த நபரால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. ரயில்வே கோடூரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாலுவாய்ப்பள்ளி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த ஒருவர் வாக்கு இயந்திரத்தை தூக்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டார். இதனால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர்.
மாணவர்களுக்கான தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ள வாட்ஸ்அப் நிறுவனத்துடன் பள்ளிக் கல்வித்துறை ஒப்பந்தம் மேற்கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்வி சம்பந்தமான செய்திகளை எளிதாக பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கும் 1,16,00,000 மாணவர்களுக்கு அரசின் உத்தரவுகள், தரவு பகுப்பாய்வு, தேர்வு முடிவுகள் போன்ற செய்திகளை மொத்தமாக அனுப்பும் வகையில் வாட்ஸ்அப்பும் பள்ளிக் கல்வித்துறையும் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெறும் நிலையில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் வாக்களித்து சென்றனர். ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆந்திர வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து சென்றனர்.